பாருக்கெல்லாம் திலகம் நமது பாரத தேசம். ஆம், இந்த பாரத தேசத்தினுடைய 75வது குடியரசு தின விழாவில் முத்தமிழ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி தருவை 240க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் தாமிரபரணியின் இயற்கை அழகினையும் தற்போது நிலைமையை அதை காப்பது எப்படி என்பது பற்றிய நாட்டிய நாடகம் ஆட வருகிறார்கள். பற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆறும் குப்பையா தேங்கி இருக்கு. இந்த பக்கம் ஆத்துல பார்த்தா ஒரே பிளாஸ்டிக், அந்த பக்கம் பார்த்தா பிளாஸ்டிக்கை எரிக்கிறாங்க. சரின்னு பாலத்துக்கு மேல பார்த்தா பழைய துணியெல்லாம் ஆத்துல வீசுறாங்க. டிசம்பர் மாசம் பெஞ்ச மழையால தான் இப்படி தெருவெல்லாம் தண்ணி. அது போதாதுன்னு நம்ம மக்கள் ஆற்றையும் குப்பையாக்குறாங்க, அந்த குப்பையை எரிச்சு காற்றையும் மாசுபடுத்துறாங்க. ஏரி குளங்கள் உள்ள இடத்துல வீடு கட்டக்கூடாது, ஏரி குளங்களை தூர்வாரணும், குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கணும். நமது குப்பை நமது பொறுப்பு என்ற தமிழக அரசின் கூற்றை நாம் பின்பற்றணும். பிளாஸ்டிக் பை உபயோகத்தை தவிர்ப்போம், மஞ்சப்பையை கையில் எடுப்போம். இப்படி நம்ம கடமைகளை சரிவர செய்தாலே நம்முடைய நெல்லையையும் தாமிரபரணி ஆற்றையும் காப்பாற்றலாம். செய்வோமா? மாற்றத்தை கொண்டு வருவோமா? தருவை முத்தமிழ் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி அவர்கள் முதலாவதாக அன்போடு அழைக்கிறோம்.